ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ப்ராக்லி கிரேவி தாங்க செய்ய போகிறோம். சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ்னே சொல்லலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சோம்புன்னு சொல்லலாம், பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே நான் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி மேலே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் அது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு, கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அது கூட 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கணும். அதை வதங்கிறதுக்காக கொஞ்சமாக இப்போ சால்ட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் மசாலா கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு விட்டுறலாங்க. நல்லா கொதிக்கட்டும் இது. இப்போ நம்ம இந்த டைமில் ப்ராக்கலி சேர்த்துக்க போகிறோங்க. அதை நான் ஆல்ரெடி நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன், மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு. இப்போ நம்ம அதை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி பருப்பை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசாலா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆனால் போதும். என்னோடய ஸ்டைலில் ப்ராக்கலி கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.